அண்டர் 600 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ட்ரிம்மர் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா வீகன் பிராண்ட்ல இருந்து பியர்ட் ட்ரிம்மர்ங்கிற இந்த ட்ரிம்மரோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல் ரிவ்யூ பார்த்தா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டா இதை இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ரிம்மரோட அன்பாக்சிங் பார்த்தலாம். அன்பாக்சிங் பொறுத்தவரை பெருசா ஒண்ணுமே இல்ல. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு வாரம் முன்னாடி ட்ரிம்மர் ஆர்டர் பண்ணி ஒரு 3 நாளா பார்த்தா டெலிவரி ஆயிட்டு அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணா. அமேசானோட பெட்டி இருக்கு. இந்த பெட்டி ஓபன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி இருக்கு, ட்ரிம்மரோட பெட்டி. வீகன் பவர் லைட் பியர்டு ட்ரிம்மர். இந்த ட்ரிம்மர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளயும் ட்ரிம்மர் இருக்காது. இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ள பார்த்தா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கு. எத்தனை பாக்ஸ்? அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. பாக்ஸ் ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரிம்மர் இருக்கு. இந்த ட்ரிம்மர் பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம 40 லென்த் வரைக்கும் பார்த்தா லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரிம் பண்ணிக்க முடியும். அதை பத்தி நான் வீடியோல சொல்றேன். ட்ரிம்மரோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் அட்டாச் பண்ணி தான் தந்திருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கிளிப் இருக்கு. அடுத்து ட்ரிம்மரை சார்ஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் இருக்கு. டைப் எல்லாம் கிடையாது, A டைப் தான் கொடுத்துருக்காங்க, சப்பை பின் தான் இருக்கு. அடுத்து ட்ரிம்மரை கிளீன் பண்ண ஒரு லிக்யூட், அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் இருக்கு. இது போக பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா படிச்சுக்கோங்க. செம பெருசா இருக்கு, இவ்வளவு பெருசா இருக்கு. வேணும் அப்படின்னா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வாரண்டி கார்டு இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் ட்ரிம்மரோட பாக்ஸ்ல இருக்கு. இப்ப நம்ம ட்ரிம்மர் பத்தி பார்க்கலாம். ட்ரிம்மரோட மேலே பாத்தீங்கன்னா ஒரு கிளிப் அட்டாச் பண்ணி தான் வரும். இது வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு கிளிப் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதை பத்தி நான் சொல்றேன். அது கீழே பாத்தீங்க அப்படின்னா ட்ரிம்மரோட நேம் இருக்கு, வீகான். இது கீழே பாத்தீங்கன்னா லென்த் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு ஒரு வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ரொட்டேட் பண்ற மூலமா நம்ம லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது கீழே பாத்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் இருக்கு. இதை கிளிக் பண்ணி ட்ரிம்மர் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிச்சல பாத்தீங்கன்னா இங்க கிரீன் கலர் லைட் பாத்தீங்கன்னா இண்டிகேட் ஆகும். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இங்க சார்ஜிங் போர்ட் இருக்கு. இது மூலமா நம்ம ட்ரிம்மரை சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்போட சைஸ் பாத்தீங்கன்னா 0.5ல இருந்து 10 mm வரைக்கும் இருக்கு. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு இந்த வீலை ரொட்டேட் பண்ணோம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா 0.5, இது 0.1, இது 1.5, இது 2, 2.5, 3, 3.55. இது மாதிரி பாத்தீங்கன்னா 10 mm வரைக்கும் இந்த கிளிப்போட சைஸை நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது போக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு கிளிப்போட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ண சொல்ல பாத்தீங்கன்னா இந்த வீலை மறுபடியும் 0.5க்கு கொண்டு வச்சிருங்க. ரிமூவ் பண்ண சொல்ல 0.5ல வச்சுட்டு கிளிப்பை ரிமூவ் பண்ண சொல்ல கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா பிளாஸ்டிக்னால பாத்தீங்கன்னா உடஞ்சிருமோ பயமா இருக்கு. ஸோ கிளிப்பை ரிமூவ் பண்ண சொல்ல கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணுங்க. அடுத்த கிளிப்பை அட்டாச் பண்ண சொல்ல இது மாதிரி மெதுவா வச்சுட்டு ஜஸ்ட் பிரஸ் பண்ணிங்கன்னா போறோம், அட்டாச் ஆயிரும். இந்த கிளிப்போட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 10.5ல இருந்து 20 mm வரைக்கும் இருக்கு. இதையும் பாத்தீங்கன்னா நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து 10.5, அடுத்து 10, இது பாத்தீங்கன்னா 10.5, அடுத்து 11, 11.5, 12, 12.5, 13, 13.5. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கிளிப்பை அட்ஜஸ்ட் பண்ண இது மேல இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இதே மாதிரி கிட்டத்தட்ட 20 mm வரைக்கும் பாத்தீங்கன்னா இதோட சைஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 20 mm 10 mm வச்சு நம்ம ட்ரிம் பண்ண சொல்ல பார்த்தா இந்த கிளிப்போட சைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி மேலே வரல. இப்படி வர சொல்ல பார்த்தா நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ட்ரிம் பண்ணோம் அப்படின்னா இது உடையதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மட்டமெல்லாம் இல்லை, நல்ல குவாலிட்டி தான் இருக்கு. இருந்தாலும் பிளாஸ்டிக் தானே. ஸோ நீங்க 10 mm 20 mm வச்சு ட்ரிம் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ட்ரிம் பண்ணுங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 10 mm 20 mm வச்சு ட்ரிம் பண்ணதுக்கு அந்த அளவுக்கு தாடிலாம் இல்லை. ஸோ நம்ம மீசையை மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா 0.1ல வச்சு ட்ரிம் பண்ணிட்டு வரேன். ஃபைனலா பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிட்டு வந்துட்டேன். 0.1 போட்டு தான் ட்ரிம் பண்ணேன். பெருசா டிஃபரெண்ட்லாம் தெரியாது. ஆனா போன வாரம் தான் பார்த்தீங்கன்னா 0.1 வச்சு நான் ட்ரிம் பண்ணேன். அகைன் இந்த வாட்டி பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃபரெண்ட்லாம் தெரியாது. இந்த ட்ரிம் பண்ண சொல்லி எனக்கு டவுட் வந்துச்சு. இந்த 10 mm 20 mm ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகுதுல வந்து எங்க நடுச கேப் இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 10 mm 20 mm பார்க்க சொல்ல ஹேரை பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டேன். என் அண்ணோட ஹேரை பார்த்தீங்கன்னா இந்த 10 mm 20 mm வச்சு பார்த்தீங்கன்னா நான் ட்ரிம் பண்ணி பார்த்தேன். கரெக்டா பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆகுது. இப்போ இதோட பேட்டரி பத்தி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 600 mAh பேட்டரி இருக்கு. சார்ஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் இருக்கு. இதுல சார்ஜர்ல சொல்லி சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் டைம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் சார்ஜ் பண்ண அப்படின்னா 90 நிமிஷம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மர் வாங்கி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சார்ஜ் பண்ணல. கண்டினியூஸா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மர் நான் யூஸ் பண்ணி என் அண்ணோட ஹேரை பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணா. இனிமே பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் இருக்கு. ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அதே மாதிரி சார்ஜ் பண்ண சொல்ல பாத்தீங்க அப்படின்னா பவர் ஆஃப் பண்ணி தான் சார்ஜ் பண்ணும், ஆன் பண்ணிட்டே சார்ஜ் பண்ணக்கூடாது. இந்த ட்ரிம்மரோட பிரைசிங் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 649 ரூபாய்க்கு நான் பாத்தீங்கன்னா அமேசான்ல ஆர்டர் பண்ணேன்.
இந்த லிங்க் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. இதான் இன்ஸ்டாகிராம்ல நான் லிங்க் டேட்டா சென்ட் பண்றேன். நம்ம ஆர்டர் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ட்ரிம்மர் 2 அன்பாக்சிங் ரிவ்யூ போட்டிருப்போம். இந்த ட்ரிம்மர் இன்னொரு ட்ரிம்மர் ரிவ்யூ போட்டிருப்போம். அந்த வீடியோக்கு நீங்க பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் ஐக்கான கொடுக்குறேன். 300 ரூபாய்க்கு ஏதாவது ட்ரிம்மர் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 600 ரூபாய்க்கு ஒரு ட்ரிம்மர் வாங்கணும் அப்படின்னா இந்த ட்ரிம்மர் வாங்கலாம். ஒரு பெஸ்ட் ட்ரிம்மர் 600 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்து. நான் இந்த ட்ரிம்மர் வாங்கின மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த லென்த் தான். 40 லென்த் வரைக்கும் நம்மளால பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரிம் பண்ணிக்க முடியும். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டைலில் பியர்டையும் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிக்கலாம், ஹேரையும் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரிவிங்க. இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வேணாலும் இன்ஸ்டா டிஎம் பண்ணுங்க, நான் சென்ட் பண்றேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.